புக் பண்ணா கேஸ் வரலையா, போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் தரலையா, கவலையே வேணாம் சார். உங்க வீடு தேடி வருது கேஸ். நம்ம கையில தான் சார் கம்மியான காசு. வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்க வீடு தேடியா வருது சார் கேஸ். நம்ம கிட்ட தான் கம்மியான காசு சார். என்னங்க கவலையா நின்ட்டு, நாங்க தரோம் கேஸ் ரெண்ட். ஜாலியா இருங்க வீட்டுல துண்டு. வாங்க வாங்க சார். என்ன அப்ப இப்படி இறங்கிட்டீங்க? அங்கங்க கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்க அலுவல் பட்டுக்குது. அதையே பிசினஸா பண்றீங்களா? ஆமா. கேஸ் எவ்வளோ? 2000 ரூபா சார். 2000 ரூபாவா? ஏயா 928 ரூபா விற்கிற கேஸ அநியாயத்துக்கு 2000 சொல்றீங்களே. ஓ 2000 ரூபாய் விக்கிறோமா? யோ ரெண்டியா 1 ஹவருக்கு 2000 ரூபாய். 1 ஹவருக்கு 2000 ரூபாவா? ஆமா ரெண்ட். ரெண்டா? 1 ஹவருக்கா? ஆமா. யோ 1 ஹவருக்கு அதிகம் இதெல்லாம். அவன் பக்கத்து ஏரியால 3000 ரூபாய் வித்துனுக்குறான். நான் தான் 2000 ரூபாய் வித்துனுக்குறேன். 3000 ரூபாய் ரெண்டா? நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்காம பேசிக்கிறேன். நியூஸ்லாம் பாக்குறியா இல்லையா? தாங்க முடியல உங்க அக்கா போரு. அட அங்க போரு, நாங்க என்ன பண்றது? வீட்டுல மாமனார் வந்திருக்காரு. எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி தரேன்னு சொல்லியிருக்காரு. சொத்தை போட்டு சொத்தை அமைக்கலான்னு பார்த்தா கேஸ் தீர்ந்து போச்சியா. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 1500 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். 2000 தான், கம்பிலாம் கிடையாது. 1 ஹவருக்கு 2000 ரூபாய். இஷ்டம் தான் வாங்க. வாங்க சார். சார் இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு சார். ஒரு பக்கம். ஏய் நாடி அதான் பேசிட்டு இருக்கேன்ல, கேஸ் வந்துடும், சமைக்கிறதுக்கு ரெடியாரு. பார் உங்க அப்பாவுக்கு இந்த சுகர் மாத்திரை பிபி மாத்திரை இருந்தா போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. 1 ஹவர்ல சாப்பாடு ரெடியாரு சொல்லு. சரியா? சரி சரி போன வை. தலைவா 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 இது தலைவா. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு 1600 ரூபாய் தரேன், வாங்கிக்கோ. கொடுத்துடு. கொடுங்க சார். 1/2 hour போட்டுக்கலாம். எது? யோ பேரம் பேசினுக்கிற. நான் பேசல, நீ தான் பேசுறீங்க. சார் சார் இருங்க இருங்க இருங்க. ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? பார்த்து பண்ணியா? பார்த்து பண்ணவா? ஏய் நாடி பிரச்சனை உனக்கு என்ன? உங்க அப்பா கொஞ்ச நேரம் பச்சி தாங்க மாட்டானா? என்ன பிரச்சனை உனக்கு? எது டைமுக்கு சாப்பிடணும்? கேஸ் ட்ரபுளா? இங்கேயும் கேஸ் ட்ரபுள் தான். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ல இருந்தால வரம்போக்கு ஏதோ சொத்து வருதுன்றதுக்காக தான். சரி சரி வெய் 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 போன வை. தலைவா வரேன் சார், வரேன் சார். இருங்க இருங்க தலைவா. 100 ரூபா போட்டு தரேன். 1700 ரூபாய்க்கு முச்சிரு சார். வெறுப்பேத்துனுக்கிறீங்க நீங்க. என் டயத்தை சாப்பிட்டுனுக்கிறீங்க நீங்க. சார் என் மாமனா டைமுக்கு சாப்பிடணும் சார். அவருக்கு சுகர் பேஷண்ட் சார், பிபி பேஷண்ட் சார். ப்ளீஸ் சார் பார்த்து பண்ணுங்க சார். தலைவா 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 இது தலைவா 1500 ரூபாய் முடிச்சு தலைவா. 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் அதிகம் தலைவா. எடுத்துதா கையடியா. போன் வருது, போன் அடியா. ஹலோ டாடி, இப்ப உனக்கு பிரச்சனை என்ன? அவங்க அப்பா பச்சி தள்ள மாட்டானா? அவன் வயிற்றுக்கு சோறு சாப்பிடானா இல்ல புறம்போக்கு நாய்? ஏன் இப்படி பண்றான் அவன்? செருப்பா கைட்டு அடிப்பா சொல்லு வந்தானா அவனை. யோ மாப்ள ஹலோ அடிப்பையா? அடிப்ப மாமா. ஆமா இல்ல மாமா, நான் இது என் ஃப்ரெண்டு நினைச்சு. இல்ல மாமா, இல்ல மாமா. டைவர்ஸியா? டைவர்ஸா மாமா? இதுக்கு போயா வைடா போன மாமா. அட பாவி, முதல்லயே கேஸ் வாங்கிருக்கலாமா? வாங்க சார், வாங்க, வாங்கம்மா வாங்க. நம்ம கிட்ட கிடைக்கும் சார் கேஸ், கம்மியான கேஸ். இவ்வளவு நேரம் பேர பேசியிருந்தா ஒரு லூசு. கேஸ் வாங்க வந்த என்ன என் பொண்டாட்டி கிட்ட டைவர்ஸ் கேஸ் வாங்க வச்சானே. ஏய் ஏய் வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. புக் பண்ணா கேஸ் வரலையா, போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் தரலையா, கவலையா வேணாமா, உங்க வீடு தேடி வருது கேஸ். சார் 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 வாங்க சார், வாங்க வாங்க. என்ன வேணும்? கேஸ் ரெண்ட் வேணுமா இல்ல இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்ட் வேணுமா? கரண்ட் வேணும் சார். 1 ஹவருக்கு 1000 ரூபாய். சரி சார், ஓகேவா? ஜிபே பண்ணிடுறேன் சார். பண்ணுங்க. இந்தாங்க ஸ்கேனர். ஏங்க கொஞ்சம் கூட ஸ்கிராட்ச் ஆக கூடாது. சரி சார், சரி வந்துச்சு சார். 1 நிமிஷம் ஜாஸ்தி ஆனா கூட அப்படியே பேமெண்ட் டபுள் 2000 ரூபாய் ஆகும். சீக்கிரம் போங்க. சரி சார். 1 ஹவருங்க, சீக்கிரம் வாங்க. யாருமே டைமை கீப் அப் பண்ண மாட்டானுங்க. ஏன் எவ்வளவு ஜனங்க வெயிட் பண்ணுதுங்க. இதோ வந்துட்டானுங்க பார். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? வேசர் பாடி. ஏங்க இருக்கிறதே ஒரே ஒரு மீன் பாடி. இதை வச்சு நீ எத்தனை பேருக்கு நாங்க ரெண்ட் விட முடியும்? வரங்க, வெயிட் பண்ணுங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்காதீங்க. வைங்க போன. ஓ ஆடி அசைஞ்சு வருவீங்களா? சொன்னல நானு டயத்துக்கு வரணும்னு சொன்னா இல்லையா? சிரிப்பு வேற. வைங்க. 1/4 மணி நேரம் லேட் ஆயிருக்குது, புரியுதா? எக்ஸ்ட்ரா போடு. 3000 ரூபாய். டைத்தை கீப் அப் பண்ணுங்க, போங்க. வாங்க சார், வாங்க சார். சார் ஒரே ஒரு செல்ஃபி சார். சார் வீரா கோலி. யோ வீட்லயே கேஸ் காலி, வெறுப்பேத்தாதையா? எடுத்துங்க சார். அவரை மாதிரி இருக்கும், டென்ஷன் ஆயிட்டேன் சார். 1 ஹவருக்கு 2000 ரூபாய் சார் ரெண்ட். 2000 ரூபாய் தானே? ஓகே இந்தாங்க ஜிபே பண்ணுங்க. ஓகே சார், எடுத்துங்க சார். ஷார்ப்பா டயத்துக்கு வாங்க. என்ன கார்ல வந்து ரெண்டுக்கு கேஸ் வாங்கி போறானுங்க?
எவ்வளவுதான் காசு இருந்தாலும் கேஸ் இல்லைன்னா ரோட்டுக்கு வந்து தானே ஆகணும். வாங்க சார் வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்க சார். சார் சார் நீயா இது? ஆமா, ரெண்டுக்கு கேஸ் இருக்குல்ல? ஆமா ஆமா இருக்குது. யோ, நீ நாகப்பழம் விற்கிற நாகராஜ் தானே? ஏயா, காய்கறி வியாபாரம் பண்ணிருந்த, இப்போதையா கேஸ் விற்க வந்துட்டேன்? ஆமா, காலத்துக்கும் காய்கறி விற்றேன், ரோட்ல சுத்தினேன், கேஸ் ரெண்ட் விட ஆரம்பிச்சேன். அண்ணா நகர்ல 5 ஃபிளாட் கட்டி ரெண்ட் விட்டுக்கிறேன். அண்ணா நகர் 5 ஃபிளாட்டா? 6வது கட்டின்னு இருக்கேன், ப்ராசஸ்ல இருக்கு. ஓ இது நடு ரோட்ல இன்னொரு வந்திருக்கிறேன். அர்ஜென்ட் தலைவா, சிலிண்டர் வேணும் தலைவா. எதுக்கு இப்ப காலில் சுத்தண்ணி ஊத்த மாதிரி குச்சினுக்கிறேன்? உங்களுக்கு அர்ஜென்ட் தெரியாது, எடுத்துட்டு போலாமா? 1 ஹவருக்கு 2000. அதை நான் முடிச்சுட்டு வந்து ஜிபே பண்றேன். எத்தனை போ, சீக்கிரம் வா. இந்த பார், 5 நிமிஷம் லேட் ஆன விட டபுள் ஆகும் சார்ஜ். சரிங்க சரிங்க தலைவா, இங்கே இருங்க, 1 ஹவர்ல நான் வந்துட்டு தலைவா. A few moments later. இந்தா, நன்றி தலைவா. யோ இன்னும் அவசர அவசரமா எத்தனை சிலிண்டர் எத்தனை ஓட்டினேன், அவசர அவசரமா வரேன், 1 ஹவர் கூட ஆகல, அதுக்குள்ள எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ற கேஸ. கரெக்டா யூஸ் ஆச்சு. நீ வரலன்னு வச்சுக்க, பஜார் ஆயிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப 2 கேஸ் வாங்கி போனேன்? யோ, காலைல குளிக்கணும்ல, அதான் சுத்தண்ணி போறதுக்காக வாங்கி போனேன். சுத்தண்ணி போட கேஸ் ரெண்டுக்கு எடுத்துன்னு போனேன். ஆமா, குழந்தைங்களுக்கு பால் காய்ச்ச கேஸ் இல்ல, ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு சாப்பாடு கட்ட கேஸ் இல்ல, வேலைக்கு போறவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ரோடா சுத்திட்டு இருக்காங்க கேஸ் இல்லாம. நீ என்னடானா, ஏண்டா சுடு தண்ணி போறதுக்கு கேஸ் ரெண்டுக்கு எடுத்துன்னு போயிரு. திமிர்றா அவனுக்கு. யோ, உங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மறுபடியும் போய் குளிக்கணும், 1 மணி நேரம் ரெண்டு கிடைக்குமா? யோ அசிங்கமா கேட்பான் உன்ன, நக்கலையா உங்களுக்கு எல்லாம்? நான் கிளம்புறேன். யோ எங்க அவசரமா ஓடுற, இப்ப கேஸ் எடுத்து வண்டியில வச்சுட்டு போ. யோ, என் வண்டி எடுத்துன்னு பெட்ரோல் போடணும், ஃபுல்லா டேங்க் ஃபில் பண்ணணும். போன வாரத்துல டெய்லியும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா திடீர்னு பெட்ரோல் கிடைக்காம போயிடும்ல. நீங்க போய் வீட்டுல போய் பெட்ரோல் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ. நீங்க பேனிக் ஆகுறதும் இல்லாம எல்லாருக்கும் பேனிக்கை கிளப்பி விட்டுறீங்க. இதெல்லாம் தப்பு இல்ல. இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது? சொல்றாங்களே, அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்க சொல்லி பயமுறுத்துறாங்களே. ஓ உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் பேனிக் ஆகிற ஆளுங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஆபீஸ் போறேன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்றோம். எவ்வளவு ஒரு நாள் சம்பளம்? 1000 ரூபாய். அவட பைத்தியக்காரன், என் கூட வாயா. ரெண்டுக்கு கேஸ் விட்டு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் தரேன் உனக்கு. 3000 ரூபாவா? எவ்வளவு பீக்ல போய் தெரியுமா இந்த கேஸ் ரெண்ட் பிசினஸ்? வாங்க அம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, வெய். வாங்க அம்மா வாங்க. புக் பண்ணா கேஸ் வரலையா, போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் தரலையா, வாங்க அம்மா வாங்க. உங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி. ஓ சத்தமா வர சார், உங்க இல்லம் தேடி உள்ளம் நாடி வருதுமா சுர சுர கேஸ். எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.